ஸோ டுடேஸ் டே 3. ஸோ நேற்று நல்லா ஊரை சுற்றிட்டு வந்து சம்மர் டைமில் நல்லா தூங்கிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும். இப்போ தான் கிளம்பியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு கல்யாண வீடு இருக்குது, அங்கே தான் நம்ம போகலான் இருக்கோம். வாங்க போகலாம். அண்ட் கல்யாணம் முடிச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சில பிளான்ஸ் இருக்குது. லைக் நேற்று மணப்பாடு போகலான்னு ட்ரை பண்ணோம், ஆனால் அங்கே போக முடியல. ஸோ அங்கே போகலாம். அதுக்கப்புறம் தென்னந்தொடப்பம் ஒரு இடத்துல செய்வாங்க, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். காஃபி குடிக்காமல் கூட இருப்பேன், ஆனால் பைனி குடிக்காமல் இருக்க முடியாது. என்ன தான் வெயில் அடித்தாலும் அது நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு வேப்ப மரம் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கிட்ட போய் நின்றுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும். ஸோ அப்படியே பீஸாக காமாக இருக்கும். ஸோ சென்னை மாதிரி ரொம்ப பிஸியாக எல்லோரும் ஓடிக்கிட்டுலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஒரு அமைதி கிடைக்கும். எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஸோ என் ரொட்டீன்லேருந்து இது செம்ம டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஸ்லிப்பர் போடாமல் நடப்பேன் ஊருக்கு போனால். பிகாஸ் அந்த மண்ணில் வெறுங்காலில் நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ நம்ம அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி அந்த கல்யாணம் ஒரு கோவிலில் நடக்குது. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கல்யாணத்தை கோவிலில் பார்க்குறேன். நேரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு மரத்தடி நிழலில் நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோன்னு திங்க் பண்ணாமல், எந்த டென்ஷனும் இல்லாமல் அழகாக ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்க ஃபீல் இருக்கே, அதை வேர்ட்ஸில் சொல்ல முடியாது. நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம மேரேஜ் முடிச்சுட்டு தொடப்பம் ஃபேக்ட்ரிக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்த தொடப்பம் ஃபேக்ட்ரி. ஸோ இங்கே நம்ம எதுக்கு வந்திருந்தோன்னா, நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கொஞ்சம் தொடப்பம் வாங்க வந்திருந்தோம். ஸோ இங்கே செய்கிறதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நம்ம அப்படியே ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு காட்டு முயல், வளர்ப்பு முயல் கிடையாது. காட்டு முயல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் வளர்ப்பு முயலோட கம்பேர் பண்ணும்போது. இந்த முயல் எல்லாமே வளர்ப்பு முயல் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காது, சோம்பேறிமைப்படுத்தி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஃபைனலி நம்ம மணப்பாடு வந்துட்டோம். மணப்பாடில் அப்படி என்னடா ஃபேமஸ்னு எனக்கு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க சர்ச்சும் அண்ட் லைட் ஹவுஸும் தான் மெயினாக. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேசஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த பிளேசஸ்லாம் மூவியில் வந்திருக்கு. மணப்பாடில் எனக்கு தெரிஞ்சு இதுவரை 5 படம் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம லைட் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் சில டைமிங்கும் வந்தது 5:30க்கு மேலே அலோவ் பண்ணேன், ஏன்னா இருட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக சின்ன வயசில் இருக்கும்போது மெரினா பீச்சில் இருக்க லைட் ஹவுஸ் போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். அண்ட் இங்கே டாப்லேயுமே வியூ செமையாக இருந்தது, நல்லா காற்றும் அடிச்சுது. அதையுமே நான் இப்போ காட்டுறேன். அந்த விண்டோட சவுண்டு உங்களுக்கு நல்லாவே கேட்கும். லைட் ஹவுஸ் வியூ பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் டே 3. இன்றைக்கி டே 4. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். ஸோ இன்றைக்கி காலைல ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்தாச்சு.
ஏஞ்சி இன்றைக்கி கொஞ்சம் பேக்கிங் பண்ணுற வேலை, அப்புறம் கார் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சு. இங்கே என்ன தான் நம்ம லேட்டாக தூங்கினாலும் காலைல ஒரு 6 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுது. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போகிறோம். அங்கே முருகன் டெம்பிள் போயிட்டு அப்படியே சென்னை கிளம்புறது தான் பிளானு. வாங்க போய் பார்க்கலாம். டெம்பிளுக்கு நிறைய க்ரௌடு வரதுனால ஒரு பெரிய இடத்துல கார் பார்க்கிங், பஸ் பார்க்கிங் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கேருந்து டெம்பிள் கொஞ்சம் தூரம். ஸோ அதனால் நம்ம ஒரு ஆட்டோவில் வந்தோம். எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு நீங்களே இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க கொஞ்சம் நேரத்தில். சுற்றி எங்கே பார்த்தாலும் க்ரௌடு தான். நடக்கிறதுக்கே சில இடத்துலலாம் இடமே இல்லை. ஏன்னா சைடில் வேறு சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சுட்டு உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வெளில வர. அங்கேருந்து நம்ம அப்படியே சென்னை கிளம்பிட்டோம். ஸோ திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு ஜூஸ் ஷாப் பார்த்தேன். ஸோ அங்கே வந்து நொங்கு எள்ளி இருந்தது. நொங்கு எள்ளி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அங்கே டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒன்று இருந்தது. நொங்கு பால் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு வாங்கி பார்த்தா டேஸ்ட் செமையாக இருந்தது. அதுக்காகவே திருப்பி எப்போது சான்ஸ் கிடச்சா திருப்பி போவேன். ஸோ இது நொங்கு எள்ளி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் ரேட் தான் நினைக்கிறேன். பட் ரேட் நான் மறந்துட்டேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நொங்கு பால். செமையாக இருந்தது. மை ஃபேவரட்டுன்னு சொல்லலாம். இந்த நேட்டிவ் ட்ரிப் எனக்கு ஒரு நல்ல மெமரி. பிகாஸ் நான் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இவ்வளோ பெரிய லாங் பிரேக் எடுத்ததில்லை என்னோடய ரொட்டீன்லேருந்து. அண்ட் மை பீஸ் ஆஃப் அட்வைஸ் டு யூ பீப்புள் வாட்சிங், என்ன மாதிரி இருக்காதீங்க. அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுங்க. இந்த வேகமாக ஓடுற வாழ்க்கையிலேருந்து ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. அண்ட் எண்ட் ஆஃப் நேட்டிவ் vlog. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தியேட்டர் ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட்.